Hey, what's up guys, welcome back to another video of the V10 channel. In the car that we have, yes, it is a Suzuki Celerio, Maruti Suzuki Celerio. This is a petrol manual top end version, facelifted car, and BS6 version of course. So this is the front of the car. The car is very aggressive styling and yes, this Suzuki branding, and in the grill வந்து இங்கலாம் ஓபன் இல்ல, so கீழ மட்டும் தான் ஓபன், டாப் பார்ட் க்ளோஸ்ட், and கீழ வந்துட்டு சின்னதா வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. so leftல க்ளோஸ், ரைட் சைடுல ஓபன் பண்ணிருக்காங்க. and இதுதான் வந்துட்டு halogen fog lamp. so fog lamps இங்க இருக்கு halogen. and speaking of headlamps, so இந்த headlights வந்து it's a basic headlights, so எல்லாமே bulbs தான். and இங்க வந்து ஒரு chrome pattern, so இந்த chrome வந்து அப்படியே இங்க ரன் ஆகுது, இந்த strip வருது, so அப்படி போகுது. and front of the car முன்னாடி விட கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்குது. and bonnet, so இதான் வந்து bonnet of the car. so engine cover எதுவுமே இல்லை, and மேலே இன்சுலேஷன் சுத்தமாக இல்லை, ஸோ அப்படியே ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஜினை மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ ஷட்ஸ், and இந்த பர்டிகுலர் காரில் alloy wheel இருக்குது, பிகாஸ் இட்ஸ் டாப் எண்ட் ZXi ஆப்ஷனல் வேரியன்ட். இதுதான் இருக்கிறது டாப் எண்ட் இதுதான். and alloys கொஞ்சம் டர்ட்டாக இருக்குது, ஆஃப் ரோட் போயிருக்கு. எஸ், இட் இஸ் 165/70 ஆஃப் 14-inch டயர்ஸ். ஸோ alloys வந்து கொஞ்சம் பிளாண்டாக தான் இருக்குது, சிங்கிள் டோன் ஓல்டு ஸ்டைல் வீல் தான். இந்த காரில் alloy wheel கொடுக்குறதே பெருசு. அண்ட் மிரர்ஸில் லைட் இருக்குது, பிரெஸாவில் கூட இங்கே வச்சுருப்பாங்க, ஆனால் இங்கே இதில் இருக்குது. எஸ், பிரெஸாவில் பேசிக் வெர்ஷன். கீழே சென்டர்லாம் அதுவும் இல்லை. அண்ட் சைட் ப்ரொஃபைல் ஆஃப் தி கார், ஸோ இட் இஸ் அ ஷார்ட் கார் ஆஃப்கோர்ஸ். எஸ், ஸோ ரியர் ப்ரொஃபைல் இது வந்து ஹால்டோக்கும் வேகனாருக்கும் நடுவில் செட் ஆகுது. ஐ மீன் வேகனார் விட இது கொஞ்சம் ப்ரீமியம் கார். எஸ், ஃப்ரம் தி ஹவுஸ் ஆஃப் சுசுக்கி. அண்ட் இங்கே வந்துட்டு பூட்லிட் ஓப்பனாக சுசுக்கி பிராண்டிங் அண்ட் ரியர் வைப்பர் அண்ட் செலேரியோ, ZXi, மாருதி, சுசுக்கி. ஸோ இது வந்து ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் இல்லை, ப்ரீவியஸ் சுசுக்கி கார்ஸில் வர்றதால நிறைய பேஜிங்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு இந்த ஃபேஸ் லிஃப்ட்னால ஒரு எக்ஸ்டென்ஷன் லிப்பு மாதிரி, பட் இட் இஸ்ன்ட், சும்மா ஒரு ஃப்ரேம். அண்ட் பம்பர்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அண்ட் யா, எல்லாமே வந்து பல்ப்ஸ் தான், ஸோ எல்இடிஸ் அதுவும் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அண்ட் வைப்பர் அண்ட் வாஷர். பூட் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு 235 லிட்டர் பூட் ஸ்பேஸ். ஸோ லோடில் இப்போ வந்து பெருசாக இல்லை, ஸோ இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஸ்கொயர் பூட். ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு போனால் ஒரு 4 பேர், ஸோ அந்தளவுக்கு தான். 60/40 ஸ்ப்ளிட் இருக்குது, லைட் இல்லை, பட் ஹுக் இருக்குது. ஸோ பார்சல் ஷெல்ஃப் ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா பாருங்களேன், ஸோ பார்சல் ஷெல்ஃப் பிஞ்சு வர அளவுக்கு ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மூடுறதுக்கு ஒரு ஆப்ஷன். ஸோ ரியர் சீட் ஸ்பேஸ் பற்றி போய் காட்டுறேன். ஸோ டோர் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது, ஆல்மோஸ்ட் 90 டிகிரி. எஸ், ஆல்மோஸ்ட் 90 டிகிரி. ஸோ 80-85 வச்சுக்கலாம். அண்ட் ஏறும்போது ஒன்றும் பெருசாக கஷ்டமாக தெரியலை. ஸோ ஸ்பேஸ் பாருங்கள், முன்னாடி வந்து மிடில் இருக்குது. ஸோ இவ்வளோ. ஸோ ஐ எம் 6 feet 1 inch. ஸோ லேடிஸ்லாம் உட்காரத்துக்கு, கிட்ஸ் உட்காரத்துக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டர் தைஸ் சப்போர்ட் பெருசாக இல்லை. அண்ட் கீழே வந்துட்டு லிப்பு, ஐ மீன் டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது, ஸோ கால் ஈஸியாக வச்சுக்கலாம். அண்ட் டோர் பாக்கெட்ஸ் அண்ட் அவள் தான் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ். ஸோ நத்திங் மச் டு டாக் அபவுட். ஸோ பில்ட் குவாலிட்டி இஸ் குட் கன்சிடரிங் இந்த கார் ஜஸ்ட் 850 kg. ஸோ பில்ட் குவாலிட்டி குட். அண்ட் சீட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது, ஸோ 3 பேர் உட்காரலாம், ஸ்மால் ஃபேமிலிக்கு இது. அண்ட் ஆம்ரெஸ்ட் எதுவும் இல்லை, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது, இட் இஸ் அ பட்ஜெட் கார்ன்றதால எதுவும் இல்லை. ஸோ எஸ், pretty much simple. மேலெலாம் வந்துட்டு எதுவும் உக்கு அது மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ பார்ஷல் ஃபுட். அண்ட் இதான் வந்து கேபினோட வியூ. எஸ், கேபினோட வியூ. அண்ட் இங்கே வந்துட்டு ஏசி வென்ட்ஸ் இல்லை, பட் ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஸ்விஃப்ட் பலியனில் கூட இல்லை ஏசி வென்ட். ஸோ இதுலேயும் இருக்காது, பட் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. அண்ட் சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்டர் கிடையாது ஆஸ் வெல். ஸோ ஃப்ரண்ட் சீட் ஆஃப் தி காரை போய் பார்ப்போம். ஹைட் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. எஸ், இப்போல்லாம் அது மேண்டட்ரி ஹைட் அட்ஜஸ்டர். அண்ட் வாட்டர் பாட்டில் வைக்க முடியாது. எஸ், இட்ஸ் லைக் 2010 ஸ்விஃப்ட். ஸோ வாட்டர் பாட்டில் வைக்க முடியாது, ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பாக்ஸ் கூட வைக்க முடியாது. ஸோ என்ன வைக்கலாம், வாலெட் வைக்கலாம், ஃபோன் வைக்கலாம், தட்ஸ் இட். அண்ட் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மூடாது, அது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கீழே ஒன் ஸ்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து லைக் ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்டர். ஸோ ஸ்விஃப்ட் மாதிரி இருக்குது, பட் லோவர் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல், நாட் ஸோ எலிகண்ட். ஸோ ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சவுண்ட் நல்லாவே வருது. அண்ட் இங்கே வந்து ஒரு கப்பி, டோல் ரிசிப்ட் வச்சுக்கலாம், இல்லை வாலெட் ஒரு ஃபோன் காயின்ஸ் எதுவாக இருந்தாலும். அண்ட் நான் பின்னாடி போகிறேன். ஸோ இதான் வந்து கியர் லீவர், 2010 ஸ்விஃப்ட், ரிட்ஸ், டிசைர் அந்த கியர் லீவர். அண்ட் ரிட்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இல்லை கியர் லீவர், இங்கே இருக்குது. ஸோ வந்து ரிட்ஸ் ஓட்டுற ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட்
door also closes and இங்கே பாருங்க ஏசி வெண்ட்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது பேசிக். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பழைய 2010 ஸ்விஃப்ட் டிசைர் ரிட்ஸ் அதில் இருக்கிற பட்டன்ஸ் தான். ஸோ எல்லாமே அதே தான். இங்கே பாருங்கள் காஸ்ட் கட்டிங் பயங்கரமாக இங்கே இருக்குது சின்ஸ் இட்ஸ் பட்ஜெட் காரணத்தால். ஸோ ஏசிலாம் வந்துட்டு ஒரு ரோட்டரி நாப் தான், பழைய காலத்து ஸ்டைல் தான். ஆட்டோமேட்டிக் ஏசி இல்லை, கிளைமேட் கண்ட்ரோல் இல்லை. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே ஒரு டச் ஸ்க்ரீன் கிடையாது. பட் ஃபார்ச்சுனேட்லி வி ஹவ் ப்ளூடூத் சிஸ்டம். ஸோ ப்ளூடூத் வச்சு பாட்டு கேட்டுக்கலாம். ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ நீங்களே கொஞ்சம் கேட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் செட்டப். ஸோ டேஷ்போர்ட் பிளாக்கு, பேஜ், அப்புறம் ஒரு ஃபாக்ஸ் சில்வர் அண்ட் ஓகே டேஷ்போர்ட் கலர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்கோட மாடியூல் அது இருக்குது. அண்ட் குவாலிட்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் இங்கே வந்துட்டு ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட் பாட்டம் கிடையாது. இது வந்து அதே 2013 மாடல் ஸ்விஃப்டோட ஸ்டேரிங் வீல் தான் இது. பல காரில் யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்துட்டு அந்த ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸ். ஸோ கால் இங்கேருந்து இங்கே தான் லைக் இங்கே யூஸ் பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு ஃபீலிங். பிகாஸ் நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறது இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கே எம்டி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆன் ஓகே ரொம்ப பியூனி. அண்ட் இது பாருங்கள். ஸோ ஸ்பீடோமீட்டர் இன் சென்டர் 180 டாப் ஸ்பீட் அனலாக் தான். லெஃப்ட் சைடில் வந்துட்டு டாக்கோமீட்டர். ஸோ கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அண்ட் ரைட் சைடில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே. பேசிக்கலாக வந்துட்டு ட்ரிப் மீட்டர்ஸ் 35,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. அண்ட் ட்ரிப் ஏ ட்ரிப் பி அவ்வளோதான் இது காட்டும். அண்ட் இது இந்த இருக்கிற இதை கிளிக் பண்ணால் டைமு ஆவரேஜ் 17.3 கிலோமீட்டர்ஸ். ஸோ ரியல் டைம் இந்த கார் வாங்கினீங்கன்னா பெட்ரோல் போட்டு சிட்டியில் ஓட்டினா இவ்வளோ தான் மைலேஜ் கொடுக்கும். ஐ மீன் இவ்வளோ மைலேஜ் கொடுக்கும். அண்ட் மேலே இருக்கிறது எவ்வளோ ஃபியூவல் இருக்குன்னு. அண்ட் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் தெரியுமா, இந்த ஃபியூல் ஐக்கானுக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கல. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா, லெஃப்ட் சைடில் தான் இந்த காருக்கு டேங்க் ஓப்பனிங் பண்ணது லிட் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. பல பேருக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு டிட் பிட்டாக கூட இருக்கலாம். அண்ட் பேசிக் லைட்ஸ். ஸோ கைஸ் அவ்வளோதான் வந்துட்டு ரொம்ப கிராம்ப்ட், ரொம்ப கிராம்ப்ட். இந்த கூல்டு லைட் எல்லாம் கிடையாது, கான்செப்டே கிடையாது. சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் இந்த ப்ரைஸுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஹெட்ரெஸ்ட் இல்லை. பட் இட்ஸ் நாட் தேட் கம்ஃபர்டபுள். ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்குது சீட்ஸ். போல்ஸ்ட்ரிங் சப்போர்ட்லாம் இல்லை. அண்ட் சென்டர் கான்சோல்னால் என்னென்னு கேட்கணும் இந்த காரில். ஸோ ஜஸ்ட் அண்ட் ஹேண்ட் பிரேக். ஸோ குவாலிட்டியில் வந்துட்டு கொஞ்சம் ஃபிட்லியாக இருக்குது. கொஞ்சம் ஃபிட்லியாக இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ். இந்த மாதிரி சானிடைசர்லாம் வைக்க முடியாது. இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் வைக்கலாம். ஃபோன் கீஸ் லைக் தட். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு USB போர்ட், ஆக்ஸ் போர்ட். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு 12 வோல்ட் பவர் சாக்கெட் இருக்குது. ஸோ ஏசி கண்ட்ரோல்ஸ், தட்ஸ் இட். ஸோ கைஸ் அவ்வளோதான். அண்ட் ஹெட்ரூம் இஸ் ஓகே. அண்ட் இங்கே வந்துட்டு டோல் ரிசிப்ட் ஹோல்டர் இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு மிரர் இருக்குது. பட் தேர்ஸ் நோ லைட். ஸோ இந்த லைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஹெட்ரூம் இஸ் குட். அண்ட் நீ ரூம் டூ இஸ் ஓகே. குவாலிட்டி கம்பேரிட்டிவ்லி மற்ற காருக்கு இந்த கார் நல்லா இருக்குது. சீட் கம்ஃபர்ட் கூட ஓகே தான். வந்து ஆன் பண்ணுவோம். யா ஸோ லெட்ஸ் கோ. I'll catch you there. Bye-bye. Okay guys, ஸோ ட்ரைவுக்கு போனோம். சீட் பெல்ட்ஸ் போட்டுட்டு ஓட்டுங்க. அண்ட் சேஃபாக ஓட்டுங்க. ஸோ ஓகே இந்த காரில் இருக்கிற என்ஜின். ஸோ ஓகே பேசிக்லி என்ஜின் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இது என்ன செட்டப் கேட்டால் ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. லைக் வேறு ஒரு ஆங்கிள் இருந்து. ஸோ அதுவும் வந்து நைட்டில் பண்ணலாம் கொஞ்சம் எப்படி இருக்கும். பிகாஸ் யாருமே நைட்டில் பண்ணல. ஸோ நைட்டில் வந்துட்டு இந்த எல்லோ கலர் லைட்ஸ், ஒரு பிளாக் கலர் தீம் காரில். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு ப்ளசண்டான ஃபீலிங் கிடைக்கலாம். ஸோ கிடைச்சா வந்து நல்ல விஷயம். டார்கெட் அச்சீவ்ட். ஸோ அதான் கைஸ், இந்த செட்டப் பிடிச்சிருந்தா காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபர்தர் இன்டு தி கார். ஸோ இந்த காரில் என்ன என்ஜின் பார்த்தா இட்ஸ் 1 லிட்டர் என்ஜின். பிகாஸ் அது வந்து சுசுக்கியோட லைக் பட்ஜெட் செக்மெண்ட் காசுன்றது 1 லிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 லிட்டரில் வந்துட்டு இது சுசுக்கியோட ஹோன் இன்ஜின். ஸோ இது இந்த 1 லிட்டர் வச்சு எவ்வளோ அவங்களோட ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 67 bhp ஆஃப் பவர். அண்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். ஸோ இந்த டார்க் இந்த பவர்லாம் வந்துட்டு பேப்பரில் வந்து ரொம்ப பெருசாக இல்லைனாலும் இந்த காருக்கு ரியல் வேர்ல்ட் கண்டிஷன்ஸில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஒரு சிட்டி கார் பேசிக்கலாக. இந்த காரோட பர்பஸ் நான் எப்பயே சொல்லிடுறேனே. உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு ஒய்ஃப் இல்லை வந்துட்டு உங்களோட மதர், ஸோ விமென், சில்ட்ரன் இல்லைனா வந்துட்டு எல்டர்லி பீப்புள். ஸோ வந்து சிட்டியில் வந்து ப்ரைமரி யூசேஜ் வந்து சிட்டியில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த கார். ஸோ இது வந்து ஹைவேக்குன்னு தாண்டி விட சிட்டியில் ஒரு பெட்ரோல் கார், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். லைக் வந்துட்டு உங்களுக்கு மைலேஜ் நல்லா தரணும். அட் த சேம் டைம் ஒரு டீசெண்டான ஒரு கம்ஃபர்டபுளான காராக இருக்கணும்னா அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த பவர் அண்ட் டார்க் வந்து
சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா, போதுமான அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் எஸ் டெஃபினெட்லி இருக்குது. இந்த கியர் பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், பட்டர் ஸ்மூத். எஸ் ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங், நான் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லலை, பட் ஸ்டில் இந்த கியர் பாக்ஸ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. யூஸ் பண்ணுறதே தெரில, லைக் லிட்டரலி இட்ஸ் லைக் அன் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன். ஸோ அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் கிளச் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் வந்து நல்லா கம்பைன் பண்ணி வேலை செய்கிறதால ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான டிரைவிங் வந்து கண்டிப்பாக இருக்குன்றதுக்கு நான் கேரண்டி நான் தரேன். அண்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கார் நீங்கள் டெஃபினட்டாக போய் செக் அவுட் பண்ணலாம். அண்ட் ஓட்டுற அந்த ரைட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த ஷாக் அப்சர்வர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, சாஃப்ட் செட்டப்பில் இருக்குது. பிகாஸ் சிட்டியில் நிறைய பள்ளங்கள் இருக்கிறதால ஃபைன் டியூன் பண்ணி வச்சுருக்காங்க சாஃப்ட் செட்டப்பில். ஸோ எல்லா பம்ப்ஸு இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் ஹை ஸ்பீடில் போனால் கொஞ்சம் பவுன்சி, அதாவது அந்த அண்டுலேஷன் சொல்லுவாங்கள்ல, லைக் வெர்டிக்கல் மூவ்மெண்ட். ஸோ அது வந்து கொஞ்சம் யூ கேன் ஃபீல் இட். ஸோ கார்னரிங்லாம் வந்து அவ்வளோ பண்ண முடியாது. பட் பேசிக்லி அதோட பர்பஸ் இந்த கார் கிடையாது. ஸோ இந்த என்தூசியாஸ்ட் ஓட்டுற கார் இல்லை, இது வந்து ஒரு ரிலாக்ஸான டிரைவிங் ப்ளஷர் கொடுக்கக்கூடிய இந்த கார். ஒரு ஹைவே ட்ரிப் வந்து எப்போயாவது ரொம்ப ரேராக எடுத்துன்னு போவீங்க, அப்படி ஒரு லைக் அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் வந்துட்டு நீங்கள் காரை டெஃபினட்டாக ஐ கேன் செக் அவுட். என்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது. லைக் அன்லெஸ் ஆர் அன்டில் நான் இப்போ 4th கியரில் இருக்கேன். ஸோ அப்போ நான் 5th மாற்றிட்டேன்னா நான் 60ல் போயிட்டுருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து ஐடியலாக அந்த கார் அந்த ஸ்பீடில் ஓட்டுறதால ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2000 RPM. ஸோ பெட்ரோல் கார் 2000 RPM வந்து இட்ஸ் நாட் அ மேட்டர். வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. NVH நாய்ஸ் வைப்ரேஷன் ஆஷன்ஸ்லாம் ரொம்ப பக்காவான கண்டிஷன் இருக்குது. அண்ட் அந்த லாரி பாருங்கள், லைட்டே இல்லாமல் போகிறாங்க. எஸ், ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ யா அகெயின் இந்த இன்ஜின் வந்து ரொம்ப லைக் பர்ஃபெக்ட், ரொம்ப காமாக இருக்குது. இந்த ரிலாக்ஸ்டாக ஒரு டிரைவுக்கு இந்த இன்ஜின் வந்து இட்ஸ் ஆப்ட். அண்ட் இட்ஸ் அ ஃப்ரீ ரேவிங் மோட்டர் டூ. ஸோ டக்குன்னு பார்க்கறதுக்கு நம்ம 60 போகிற மாதிரி ஒரு லைக் 60 போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் ஏன்னா இன்ஜின் வந்து ஈஸியாக வந்து அந்த RPM வந்து அட்டைன் பண்ணுது. ஸ்லோவாக இல்லாமல் அந்த டார்க்லாம் வந்துட்டு எவ்வளோக்கு லோவர் RPM, ஸோ 1200 1300 RPMல கிடைக்கும்போது ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ கியர் ஷிஃப்ட்ஸ் வந்துட்டு நம்ம அடிக்கடி பண்ண தேவையில்லை, நம்ம கியரில் வந்து ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஈஸியாக வந்து சிட்டியில் 3rd கியரில் 30 km ஸ்பீடில் போகலாம். ஸோ அந்த தடன்னு ஆடுறதும் பெருசாக இல்லை. அண்ட் மைலேஜ் கூட 17.3 km/L. ஸோ டேங்க் ஃபில் பண்ணால் சிட்டி யூசேஜுக்கு நீங்கள் 1 வீக் வச்சு ஓடலாம் இந்த காரை. ஸோ இது ஒரு நல்ல காராக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ், அதாவது டாப் எண்ட் ZXi ஆப்ஷனல் ட்ரிம். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 6 lakh rupees வரும். ஆஃபர்ஸில் வாங்கினா 5,50,000 வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸிங்கில் வந்துட்டு ஒரு ஜாப்பனீஸ் கார், என்ஜின் ஜாப்பனீஸ் என்ஜின், ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ டச் ஸ்க்ரீன்லாம் இல்லை, டச் ஸ்க்ரீன்லாம் வேணால் நீங்கள் வேகனார் தான் போகணும். பட் என்ன கேட்டிங்கன்னா நான் வேகனாருக்கு பதிலாக இந்த கார் நான் சூஸ் பண்ணுவேன். பட் உங்களுக்கு வந்து இன்னும் பவர்ஃபுல்லான என்ஜின் வேணும், அதே தான். பட் இன்னும் பவர்ஃபுல்லான என்ஜின் இருக்கணும், உங்களுக்கு பிக்கப்லாம் பயங்கரமாக இருக்கணும்னா நீங்கள் வேகனாரில் 1.2 லிட்டர் கன்சிடர் பண்ணலாம். பட் அந்த காரை விட இந்த கார் வந்து டிரைவிங் டைனாமிக்ஸில் பெட்டராக இருக்குன்றதை நான் உங்கள்கிட்ட டேம் ஷோராக சொல்லி ஆகணும். ஸோ இந்த காரை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒரு 6.5 lakhs to 7 lakhs தான் இருக்குது. என்னால் ஸ்விஃப்ட்டு இல்லை அந்த மாதிரி ஹையர் செக்மெண்ட் ஆஃப் கார்ஸ், இக்னிஸ், பலினோ அந்த மாதிரி கார்ஸாக இருந்தால் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல. உங்களுக்கு பட்ஜெட் வந்து ஒரு 6.5 lakhs தான் இருக்குது. நான் இந்த மாதிரி ஆல்டோ போகலாமா இல்லை வேகனார் போகலாமான்னு கேட்டால் இந்த கார் நீங்கள் டெஃபினட்டாக சூஸ் பண்ணலாம். 5 பேர் வந்துட்டு ஒரு சிட்டி ட்ரிப்ஸ், ஒரு டீசெண்டான ஒரு ஹைவே ட்ரிப்ஸ்க்கு இந்த கார் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் பூட் ஸ்பேஸ் கூட டீசெண்டாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஓகே, நாட் பேட்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் சொல்ல வரேன். இந்த காருக்கு இந்த ப்ரைஸுக்கு இந்த கார் ஒர்த்தான்னு கேட்டால் டெஃபினட்டாக ஒர்த். பிகாஸ் இந்த காரோட பில்ட் குவாலிட்டிலாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னா இதெல்லாம் பழைய பிளாட்ஃபார்மில் வந்ததால். ஸோ அந்த நியூ ஆர்டெக் இருக்கும். ஸோ யாரும் பயப்படவும் வேண்டாம். அண்ட் இந்த காரும் வந்து ஒரு நல்ல ஹிட்டான கார். ஸோ உங்களுக்கு பார்ட்ஸு, சர்வீஸ் எல்லாமே வந்துட்டு டீசென்ட். 5 இயர்ஸ்க்கு இந்த காரை நீங்கள் வந்து ப்ராப்ளம் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த 5 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணி நீங்கள் வண்டியை யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் பேசிக்கலி மாருதி சுசுகி கார்ஸ். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஐ கேட்ச் யூ இன் தி நெக்ஸ்ட் ஒன். பீஸ்.